ஹாய் நண்பா, இனி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2க்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கொடுத்துக்கிற லிங்க்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இப்படி வந்து பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டிக்கெட் டவுன்லோட் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டா இந்த பேஜில் வந்து நிரந்தர விவரங்கள் இருக்கல, நிரந்தர பதிவு விவரங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பதிவு மற்றும் செய்வோர், இது ஏற்கனவே பதிவு செய்தோர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து இப்படி போகும். ஓகேவா? இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பயனாளர் குறியீடு, உங்கள் நம்பரு ப்ளஸ் வந்து உங்கள் பாஸ்வேர்டு, கேப்சா இது என்டர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பேஜில் வரும். இதில் வந்து டவுன்லோடு ஆல் டிக்கெட்னு வந்து ஷோ ஆகுதுல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ் இதுதான் நண்பா நெக்ஸ்ட் பேஜ். இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து லைட்டாக இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜுக்கு போகும். அது என்ன பேஜுன்னு பார்த்து இதுதான் வந்து நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயர் கொடுத்துட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோடாக ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்ம ப்ராசஸ்ஸு. ஸோ யாருக்கெல்லாம் இன்னுமே டவுன்லோட் பண்ணலையோ அவங்களாம் வந்து நான் சொன்ன ப்ராசஸை கரெக்டாக பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இது வந்து சாம்பிள் வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.